And then reproduction அப்படிங்கிறதுல two major categories. One is asexual reproduction, another one is sexual reproduction. Okay, so now we will discuss about asexual reproduction. So what is the asexual reproduction? Without involvement of gametes but produced own species. ஸோ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்ஸ். இதில் முக்கியமான வார்த்தையே ஏசெக்ஷுவலுக்கும் செக்ஷுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்ஷுவலாக இருந்துச்சுன்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட்டு, செக்ஷுவலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட். ஸோ வித் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட், அதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல்னால் பாலியலா இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு கேமிட்டுமே ஈடுபடாமல் தன்னுடைய சொந்த சிற்றினங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பர்பெட்டுவேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா நிலைத்து இருக்கிறது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்பெட்டுவேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இதில் முக்கியமான ஒரு வார்த்தை வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ரெஃபர் டு அஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஆல்ரெடி நமக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பீன் டிஸ்கஸ்டு. ஸோ ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் எல்லா ஆர்கானிசத்துலேயும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். எல்லா ஆர்கானிசத்துலேயும் ஒரே மாதிரியே ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோயர் பிளான்ட்ஸு எதில் நடக்குன்னா லோயர் பிளான்ட்ஸு, ஃபங்கை அண்டு அனிமல்ஸ். டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அதில் சம் மெத்தட்ஸ் இன்க்ளூடு ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்பர்ஜில்லஸ் அண்டு பெனிசிலியம் அண்ட் தென் பட்டிங். செகண்ட் மெத்தடு பட்டிங் ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. ஸோ இந்த ஈஸ்ட் அண்ட் ஹைட்ராவில் தான் என்ன நடக்குன்னா பட்டிங் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியத்தில் என்ன நடக்குன்னா கொனிடியா ஃபார்மேஷன் நடக்குது. அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் தான் ஸ்பைரோகைராவில் தான் என்ன நடக்கும்னா ஃப்ராக்மெண்டேஷனு. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா. ஸோ அண்ட் தென் இருக்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கான்ஷியா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மார்கான்ஷியா. அண்ட் தென் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா ரீஜெனரேஷன். ஸோ அடுத்து இருக்கிறது ரீஜெனரேஷன். அது எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளனேரியா அப்படின்ற பிளான்ட்டில் என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் என்ன ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடியது. ஓகே, அண்ட் தென் பைனரி ஃபிஷன். அண்ட் தென் இருக்கிறது பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிளுக்கு எதில் நடக்கும் அப்படின்னா பாக்டீரியாவில் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் வாட் இஸ் அ க்ளோன்? க்ளோன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருக்கோம். க்ளோன்ஸ் மீன்ஸ் ஜெராக்ஸ். ஸோ ஒன்றை மாதிரி இன்னொன்று எடுக்கிறதுக்கு பேர் நகல் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ளோன்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃபார் ஏ பர்டிகுலர் கேரக்டர் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லுவோம்னா க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றை மாதிரியே இன்னொன்று எடுக்கணும். பட் த இண்டிவிஜுவல் ஃபார்ம்டு பை திஸ் மெத்தட் இஸ் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அண்ட் ஆர் கால்டு க்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி ஜெனட்டிக்கலாகவும் சரி ஸோ புற அமைப்பியல்லையும் சரி மரபியல்லையும் ஒத்து இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹையர் பிளான்ட்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஷுவல் பை டிஃப்ரெண்ட் மெத்தட் விச் ஆர் கிவன் பிலோ. ஸோ இது மாதிரி ஹையர் பிளான்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் நேச்சுரல் மெத்தடு. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க க்ளோன்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது தான் ஹையர் பிளான்ஸில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட்ஸு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அதில் இருக்கக்கூடிய சப்டாபிக் தான் நேச்சுரல் மெத்தடு. ஸோ வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் மெத்தட்? நேச்சுரல் அப்படின்னாவே
நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நியூ யங் ஒன்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எதில் நடக்குது? பட்டு க்ரோ ஆகி ஒரு டெவலப் பண்ணுது இன்ட்டு நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணும். பட்டு க்ரோ ஆகி நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அது நேச்சுரலாகவே நடக்கும். அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பட் மேபி ஃபார்ம்டு இன் ஆர்கன்ஸ் சச்சஸ். பட்டு எந்தெந்த ஆர்கன்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இது எல்லாமே ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபுன்னு சொல்கிறோம். அந்த ஆர்கனில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பட்டு ஃபார்ம் ஆகும். இப்போது சம் ஸ்டேஜஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த பட்டு நமக்கு ஆல்ரெடி ஒரு லீஃபை பற்றி நம்ம படிச்சிருப்போம், பிரயோஃபிலம் லீஃப்னு நமக்கு தெரியும். ஸோ அதோட மார்ஜினில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்சஸ் இருக்கும், குழியாக இருக்கும். அதில் பார்த்தோன்னா பட்டு ஃபார்ம் ஆகும். அந்த பட்டு எப்போ கீழே விழுதோ ஸோ அந்த பட்டுலேருந்து நியூ யங் ஒன்ஸு அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா நியூ பிளான்ட்ஸை வந்து டெவலப் பண்ணும். இதுதான் நேச்சுரல் மெத்தடுன்னு சொல்கிறோம். அது மாதிரி சம் ஸ்டேஜஸில் நியூ பிளான்ட் கெட் டிட்டாச்சு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட். எப்போ பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச்சு ஆகுதோ, கீழே விழுதோ, அப்போ கீழே விழுந்தோன்னா அந்த கீழே விழுந்த மொட்டுலேருந்து நியூ பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டெவலப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ சர்வ் அஸ் த ஆர்கன் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்டு பெரினியேஷன். சில ஆர்கன்ஸ் எதுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும், பெரினியேஷன்னா பல ஆண்டு வாழ்கிறது, அதான் பெரினியல் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், பல ஆண்டு தாவரம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு இன் ப்ராபகேஷன் கால்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராபகல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராபகேட் பண்ணலாம் பிளான்ட்ஸை, அதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்டிவ் ப்ராபகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பட்டுங்கிறது ஒரு உறுப்பு, ஸோ அதான் ப்ராபகல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. என்னன்னு சொல்லலாம்னா டயஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம், பரவல் உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பிளான்ட்டில் அந்த பட்டு இருக்குன்னா அந்த பட்டு கீழே விழுது, ஸோ அதன் மூலமாக அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். சம் ஆஃப் த ஆர்கன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹெல்ப் பண்ணுறது நியூ யங் ஒன்ஸை டெவலப் பண்ணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நமக்கு 3 ஆர்கனில் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ஒன்று இருக்கிறது ரூட்டில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான். வெஜிடேட்டிவ்னாவே உடல உறுப்புன்னு அர்த்தம், ரீப்ரொடக்டிவ்னா இனப்பெருக்க உறுப்பு. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்குறோன்னா வெஜிடேட்டிவை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ வெஜிடேட்டிவ் ஆர்கன்னு நம்ம எதை சொல்லுவோன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபை வெஜிடேட்டிவ் ஆர்கன்னு சொல்லுவோம். ஃப்ளாரை மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபை தான் நம்ம என்னன்னு பார்க்குறோன்னா நேச்சுரல் மெத்தடுக்கு பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ த ரூட் அப்படிங்கிறது சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ அட்வான்டேஜியஸ் பட் ஆன் தெம். ஸோ அதில் பார்த்தோம் ரூட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரூட்டுன்னு எடுத்துக்கிறோன்னா 2 டைப் ஆஃப் ரூட் இருக்குது. ஒன்று டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று ஃபைபர் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். Tap root present in the dicot plants, advantageous root present in the monocot plants. மோனோகாட்டில் அட்வான்டேஜியஸ் ரூட்டு அதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது டைகாட் பிளான்ட்டில். டேப் ரூட்னாவே டீப் இன் சாயிலாக இருக்கக்கூடியது. அட்வான்டேஜியஸ் ரூட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லென்த்து வந்து ஷார்ட்டாக தான் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முறையா, டால்பெர்ஜியா அண்டு மில்லிங்டோனியா. ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா மோனோகாட்டு. ஸோ அதனால் அது எல்லாமே அட்வான்டேஜியஸ் பட்ஸ் இருக்கக்கூடியது. சம் டியூபர்ஸில் அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஃபுட் மெட்டீரியலை ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ மண்ணுக்கு அடியிலேருந்து நம்ம எந்த கிழங்கெல்லாம் எடுக்கிறோம், கிழங்கு வகை, அதுதான் டியூபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால தான் அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதில் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐப்போமியா பட்டாடஸ் அண்டு டாலியா root possessing bud become detached from the parent plant and grow into independent plant under suitable condition. எப்போ parent plant-ஐ விட்டு கீழே விழுதோ ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக ஒரு நியூ பிளான்ட்டை வந்து சூட்டபிள் கண்டிஷனில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அதுக்கு ஒரு டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் மெத்தட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் ரீப்ரொடக்ஷன் பை ரூட்டில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையாக எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து ஸ்டெம்முக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்து லீஃபுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே லீஃபு. ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லீஃபுக்கு எக்ஸாம்பிள். ஸோ தென் இருக்கிறது இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டெம்முக்கும், இது வந்து இந்த ஜிஞ்சர்லேருந்து என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம். தென் மேலே இருக்கிறது ஒன்று மட்டும்தான் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ மேலே இருக்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ தென் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா vegetative reproduction in stem. So next one is vegetative reproduction in stem. அதே மாதிரி தான் ஸ்டெம்முங்கிறது வெஜிடேட்டிவ் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் வேரியஸ் அண்டர் கிரவுண்டில் நம்ம எப்பயுமே ஸ்டெம்முங்கிறது ஏரியலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். பட் கொஞ்சம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்குது. சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் நடக்குது. ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனில் லீஃபோட மாடிஃபிகேஷன், ரூட்டோட மாடிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் மியூசா பாரடைசியக்கா, ஜிஞ்சர் அஃபிஸ்னாலிஸ். மியூசானாவே பனானா ட்ரீ சொல்லுவோம், ஜிஞ்சர்னா இஞ்சின்னு சொல்கிறோம், குர்குமா லாங்கானா மஞ்சள். ஸோ இதெல்லாம் ரைசோம்க்கு எக்ஸாம்பிள். தென் காமுனாவே என்னன்னு சொல்லுவோம்னா கந்தம் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அமார்ஃபோஃபில்லஸ் அண்டு கொலகேஷியா. டியூபருக்கு எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம், பல்புக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சீப்பா அண்டு லில்லியம். ரன்னர் அப்படிங்கிறது ஓடுதண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓடுதண்டு அப்படின்னாவே பர்டிகுலர் ஏரியாவை வந்து கவர் பண்ணி இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து டெவலப் பண்ணும், அதான் ரன்னர். சென்டலா ஏசியாட்டிக்கா. ஸ்டோலன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மென்தா அண்டு ஃப்ரக்கேரியா. ஆப்செட்டுக்கு எக்ஸாம்பிள் பிஸ்டியா அண்டு ஐகார்னியா. சக்கருக்கு எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் அண்டு பல்பில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் டயோஸ்கோரா அண்டு அகேவு. பல்பில்ஸ்னால் குமிலம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் உரிக்கிறோன்னா லேயராக உரிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதுதான் குமிலம், பல்பில்ஸே. த ஆக்சிலரி பட்டு ஃப்ரம் இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோன்னா ரைசோமுக்கு. ஸோ அடுத்து ஆக்சிலரி பட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோன்னா ஆக்சிலரி பட்டு அப்படிங்கிறது ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் ரைசோம் அண்ட் ஐஸ் ஆஃப் டியூபர். எங்கேருந்து அந்த ரைசோமோட நோட்ஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் ஆகும் ஐஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ இஞ்சி, காமனாக தெரிஞ்சது பாருங்கள் பொட்டேட்டோ இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ அது வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா